தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்வதற்காக வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வர இருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வரும் 26ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வகுத்து வருகிறது. குறிப்பாக திமுக பொறுத்தவரை அவர்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள், கூட்டணியை இறுதி செய்வது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கான குழுவும் அமைத்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவும் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. 26ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். அவர் தொகுதி பங்கீடு, தொகுதி இறுதி செய்வது, கூட்டணி யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து 26ஆம் தேதி முதல் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். அன்றைய தினத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையுமே மேடையில் ஏற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். மதுராந்தகம் கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்திருந்தது. அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தையும் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தையை முடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற சில கட்சிகளோடும் அதிமுக தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினத்தில் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதையொட்டிதான் 26ஆம் தேதி பியூஷ் கோயல் தமிழகம் தொகுதிகளை இறுதி செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்வதற்காக வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வர இருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வரும் 26ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வகுத்து வருகிறது. குறிப்பாக திமுக பொறுத்தவரை அவர்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள், கூட்டணியை இறுதி செய்வது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கான குழுவும் அமைத்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவும் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. 26ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். அவர் தொகுதி பங்கீடு, தொகுதி இறுதி செய்வது, கூட்டணி யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து 26ஆம் தேதி முதல் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். அன்றைய தினத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையுமே மேடையில் ஏற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். மதுராந்தகம் கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்திருந்தது. அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தையும் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தையை முடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஏற்கனவே தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற சில கட்சிகளோடும் அதிமுக தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினத்தில் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதையொட்டிதான் 26ஆம் தேதி பியூஷ் கோயல் தமிழகம் தொகுதிகளை இறுதி செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.